ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து ரீசனிங்கில் அடுத்த டாப்பிக்கை பார்க்க வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு எக்ஸாமும் நெருங்கிட்டு இருக்கு. நம்ம இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும். ஸோ கைஸ், ஈஸியாக லிசன் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 2 டாபிக் கவர் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை உருவாக்கம், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்தது படங்களை கவுண்ட் பண்ணுறது, கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு படங்களை எண்ணுறது, அந்த 2 டாப்பிக்குமே நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தரேன். எவ்வளோ சீக்கிரமாக கேட்சப் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கிராஸ் பண்ணி கேட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளை பொறுத்த வரையும் எக்ஸாம் வேகமா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் சிலபஸ், அவ்வளவுதான். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை உருவாக்கம் என்ற டாபிக் தான் எடுத்திருக்கேன். வெரி வெரி ஈஸியான டாபிக், ரொம்ப சப்ப டாபிக்ங்க. இந்த மாதிரி டாபிக்லாம் கூட எக்ஸாம்ல கேட்பானா? குழந்தை கணக்கு என்ன பொறுத்தவரை மேக்ஸா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து பொறுமையா உட்காந்து 2 முறை சொன்னா அந்த குழந்தைய அழகா போட்டுரும். அவ்வளவுதான், ஈஸியான ஒரு டாபிக் தான். ஸோ பேர்லேயே இருக்கு, என்ன இருக்கு? வார்த்தை உருவாக்கம், வேர்ட் ஃபார்மேஷன். அப்ப ஒரு வேர்ட் ஃபார்ம் ஆகுதா, ஃபார்ம் ஆகலையா, இதை தான் நீ சொல்ல போற. ஓகேவா? ஸோ இந்த கேள்வி 2 டைப்ல தான் வரும். ஒன்னு என்ன கேட்பான், வார்த்தை உருவாக்க இயலும். இன்னொரு ஃபார்ம், வார்த்தை உருவாக்க இயலாது. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா word can be formed. Word can be formed. Word cannot be formed. அவ்வளவுதான். இந்த 2 வார்த்தை தாங்க உங்களுக்கு கேட்க போறான். ஒன்னு வார்த்தையை உருவாக்க முடியுமா, இல்லைன்னா வார்த்தையை உருவாக்க முடியாதா, இப்படிதான் கேட்பான். அதாவது ஒண்ணும் இல்லை, இப்படி ஒரு வார்த்தை கொடுக்க போறான். கேள்வியில் என்ன இருக்குன்னா இப்படி ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது பின்வரும் கேரக்டர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி, சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்வரும் கேரக்டர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விடைகளில் எந்த வார்த்தையை உங்களால் உருவாக்க இயலாது அப்படின்னு கேட்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்படிதான் கொஸ்டின். பின்வரும் கேரக்டர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விடைகளில் எந்த வார்த்தையை உங்களால் உருவாக்க முடியாது. இங்கிலீஷ்ல கேட்கறதா இருந்தா by using the word character which word cannot be formed அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க. நீங்க தான் சொல்லணும், இப்போ இதுல வந்து எந்த வார்த்தையை உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்கறான்னா நீங்க பார்த்துட்டு ஆன்சர் சொல்ல போறீங்க. அவ்வளவுதான், அங்க ஒண்ணுமே மேட்டர் இல்லை. இப்போ கேரக்டர், ஓகேவா? நான் 2 எக்ஸாம்பிள் எழுதி போட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த cannot be formed-க்கான எக்ஸாம்பிள், அதாவது எந்த வார்த்தையை உருவாக்க முடியாதுன்றதுக்கு. இந்த 2வது எக்ஸாம்பிள் வந்து வார்த்தையை உருவாக்க முடியும், கேன் பி ஃபார்ம்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ நான் 2மே எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறமா நான் கேள்வி எழுதி போடுவேன், நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேரக்டர்னு கொடுத்துருக்கானா? இப்போ கேரக்டர்ல இந்த ட்ரேசர்ன்ற வார்த்தை பாருங்க, உருவாக்க முடியுமா உருவாக்க முடியாதான்னு பார்த்துடலாம். இப்போ டி இருக்கா, இங்க பாருங்க, டி இருக்கு. ஸோ டி இருக்கு, டீயை எடுத்துக்கலாம். கேரக்டர்ல இருந்து நான் டி எடுத்துப்பேன். ஆர் இருக்கு, ஆரை எடுத்துப்பேன். ஏ இருக்கு, ஏவும் இங்க இருக்கு ஆப்ஷன்ல. சி இருக்கு, இங்கேயும் சி இருக்கு. இ இருக்கு, இ இருக்கு. ஆர், டபுள் ஆர் இருக்கு. எனக்கு ஆப்ஷன்ல எத்தனை ஆர் இருக்கு? வேர்ட்லயும் டபுள் ஆர் இருக்கு. இங்க சப்போஸ் ஒரு ஆர் தான் இருக்கு, கேரக்டர்ல ஒரே ஒரு ஆர் தான் இருக்கு, ஆனா எனக்கு ஆப்ஷன்ல 2 ஆர் இருக்குன்னா டெஃபினட்டா என்னால என்ன பண்ண முடியாது, அந்த வார்த்தையை உருவாக்க முடியாது. நீங்க சொல்லிடாதீங்க ஒரு ஆர் இருக்குல்ல சார், அதே நான் 2 முறை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற கதெல்லாம் இல்ல. 2 ஆர் இருந்தாதான் இங்கேயும் 2 ஆர் யூஸ் பண்ண முடியும். இங்க ஒரு ஆர் இருந்து இங்க 2 ஆர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வார்த்தையை என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். இப்ப நம்ம கிட்ட இங்க 2 ஆர் இருக்கு, இங்கேயும் 2 ஆர் எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப இந்த ட்ரேசர் அப்படின்ற இந்த வார்த்தையை கேரக்டர்ல இருந்து யூஸ் பண்ண முடியுமா, உருவாக்க முடியுமானா டெஃபினட்டா உருவாக்க முடியும். ஆனா நம்ம இதுல என்ன கேள்வி கேட்டிருக்கேன், எந்த வேர்டை உன்னால உருவாக்க முடியாது அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். சோ 2வது பாருங்க, சார்ட்டர். சி இருக்கு, H இருக்கு, ஏ இருக்கு, ஆர் இருக்கு, அப்படி லைனா இருக்கு பாருங்க. டி ஆர் லாஸ்டா லைனா இருக்கு பாருங்க. அப்ப சார்ட்டரும் என்னால உருவாக்க முடியும். ஹார்ட்டி, H இருக்கு, இ இருக்கு, ஏ இருக்கு, ஆர் இருக்கு, டி இருக்கு, ஆனா எந்த வார்த்தை இல்ல, ஒய்ன்ற வார்த்தை இல்ல. அப்ப ஹார்ட்டி என்னால என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. அதனால ஆப்ஷன் இதுதான், ஹார்ட்டி. கிரேட் என்னால உருவாக்க முடியும். இங்க பாருங்க, சி ஆர் ஏ டி இ, கிரேட்டும் என்னால உருவாக்க முடியும். அப்போ எந்த விடையை உங்களால உருவாக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்டின்ற இந்த வார்த்தையை தான் உன்னால என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. அவ்வளவுதான், வார்த்தை உருவாக்கத்தினுடைய டைப் 1 ஓவர். சிம்பிள் தான், குழந்தைங்க கணக்கு. ஆப்ஷன் பார்த்தே சொல்ல போறேன். அடுத்தது இங்க பாருங்க, டெமோக்ரஸி. இதுல நான் என்ன கேட்டிருக்கேன், எந்த வார்த்தையும் உருவாக்க முடியும் கேட்டிருக்கேன். வேர்ட் கேன் பி ஃபார்ம்டு. இப்ப சீக்ரசி, எஸ் இருக்கா பாருங்க, எஸ் இல்ல, அப்ப இதை உருவாக்க முடியாது.
நான் கேட்டது உருவாக்க முடியும்ன்ற வார்த்தை தானே. எஸ் இங்க பாருங்க, டெமோக்ரஸில எஸ் இல்ல, அப்ப இந்த வார்த்தை என்னால உருவாக்க முடியாது. மைக்ரோ எம் இருக்கு, ஐ இல்ல, அப்ப இந்த வார்த்தை என்னால உருவாக்க முடியாது. மர்சி எம் இருக்கு, ஏ இருக்கு, ஆர் இருக்கு, சிஒய் எல்லாமே இருக்கு, அப்ப மர்சி என்னால் உருவாக்க முடியும். ஆன்சர் ஓவர். எந்த வார்த்தையை உருவாக்க முடியும்? டெமோக்ரஸி என்ற வார்த்தையை பயன்படுத்தினா மர்சி என்ற வார்த்தையை உருவாக்க முடியும். டெமான் உருவாக்க முடியுமானா DEMO இருக்கு, ஆனா N என்ற வார்த்தை இல்லை, ஸோ இதை என்னால் உருவாக்க முடியாது. அப்போ டெமோக்ரஸி என்ற வார்த்தையை பயன்படுத்தி மர்சி என்ற வார்த்தையை தான் என்னால் என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். ஸோ வார்த்தை உருவாக்கத்தை பொறுத்தவரையும் ரெண்டே கேள்வி தான் கேட்பான். ஒன்று எந்த வார்த்தையை உருவாக்க முடியும் அல்லது எந்த வார்த்தையை உருவாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ரெண்டுத்துக்குமே நான் எக்ஸாம்பிள் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்மளுடைய வேலை என்னன்னா, நான் 5 கொஸ்டின் எழுதி போட போறேன். அதை நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. போலாமா? ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல நான் கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ட் கேன் பி ஃபார்ம்டு, எந்த வார்த்தையை உங்களால் உருவாக்க இயலும் கேட்டிருக்கேன். அப்போ இந்த 5 வேர்டை பயன்படுத்தி ஆப்ஷன்ல எந்த வார்த்தையை உங்களால் உருவாக்க இயலும். இப்போ பாருங்க, காம்பன்சேஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வேர்ட் கொடுத்துருக்கேன். என் கூடவே சேர்ந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டக்கு டக்குன்னு ஆன்சர் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ஈஸியான ஒரு டாபிக் தான், இதுவும் கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ ஃபாஸ்டா பாருங்க, காம்பன்சேஷன்ல ஒய் இந்த டைனின்றதே இல்லைல்ல, இங்க பாருங்க இதுல எங்கன்னா ஒய் இருக்கா? அப்ப டைனியவே என்னால் என்ன பண்ண முடியாது? உருவாக்க முடியாது. இதுலயும் ஒய் இருக்கு, காப்பிலையும் ஒய் இருக்கு, அப்ப என்னால் காப்பியும் உருவாக்க முடியாது. அப்போ மென்ஷன் மோட்டிவ் ரெண்டுத்துல எதனா செக் பண்ணலாம். மென்ஷன்ல பாருங்க எம் இருக்கு, இ இருக்கு, என் இருக்கு, TION அப்படியே இருக்கா? அப்ப மென்ஷன் என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னா மோட்டிவ் என்னால் என்ன பண்ண முடியாது? உருவாக்க முடியாது. ஏன்னா அதுல என்ன லெட்டர் இல்ல? வி இல்ல. ஓகே, குட். இப்போ முடிஞ்சிச்சா ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அடுத்து ரெண்டாவது क्वेश्चन. இமிடியேட்லி டி இருக்காமா? ஓகே, ஐ இருக்கு, ஏ இருக்கு, எல்லும் இருக்கு, ஈயும் இருக்கு, ஆனா எது இல்ல? சி இல்ல. அப்ப டயலாக்ட் என்னால் உருவாக்க முடியாது. லிமிட்டட் எல் இருக்கு, ஐ இருக்கு, எம், இன்னொரு ஐயும் இருக்கு பாருங்க, 2 ஐ யூஸ் பண்ணிருக்கேன். வேர்ட்லயே எனக்கு 2 ஐ இருக்கு. டி இருக்கா? டி இருக்கு, இ இருக்கு, டி இருக்கு. அப்ப லிமிட்டட் என்னால் உருவாக்க முடியும். டயாமீட்டர் DIA இருக்கு, எம் இருக்கு, இ இருக்கு, TER இல்ல, இந்த R இல்ல, சோ டயாமீட்டர் உருவாக்க முடியாது. டிக்டேட்லமா DICA இல்ல, டிக்டேட்ல C இல்ல, சோ டிக்டேட் உருவாக்க முடியாது. சோ இதுல லிமிட்டட் தான் என்னால உருவாக்க முடிஞ்சிச்சு. ப்ரிப்பரேஷன் வேகமா பார்த்து ஆன்சர் போட்டுட்டே வாங்க. பேம்பர் உருவாக்க முடியுமா? PAM இல்ல, ப்ரிப்பரேஷன்ல M இல்ல, அப்ப பேம்பர் உருவாக்க முடியாது. ரிப்பீட் REP, இங்க பாருங்க, இப்பதான் நான் சொன்னேன் R இருக்கு, E இருக்கு, P இருக்கு, ஆனா எனக்கு இன்னொரு E வேணும்ல. இன்னொரு E இருக்கா சென்டென்ஸ்ல, வேர்ட்ல? இல்ல. அப்ப இன்னொரு E இல்லாத காரணத்தினால என்னால என்ன பண்ண முடியாது? ரிப்பீட்டை உருவாக்க முடியாது. சார் E தான் இருக்கே, நான் 2 டைம் போட்டுக்கிறேன்லாம் சொல்லாத. ஒரு முறை நீ E எடுத்து யூஸ் பண்ணிட்டா அப்புறமா மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸ் E இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த E ன்னு உன்னால மறுபடியும் எடுக்க முடியாது. சார் ஒரே E நான் 2 முறை எடுப்பேன் அப்படின்ற கணக்குலாம் வேண்டாம். புரியுதா சொல்றது? ஒரு முறை நீ E எடுத்துட்டா அடுத்து மிச்சத்துல எது இருக்காது? E இருக்காது. ஓகேவா? பார்ட்டிஷியன் P இருக்கு, A இருக்கு, R இருக்கு, T இருக்கு, I இருக்கு, இன்னொரு T இருக்கா பாருங்க. ப்ரிப்பரேஷன்ல இங்க 2 T யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க, இன்னொரு T இல்ல. அப்ப ப்ரிப்பரேஷன்ல பார்ட்டிஷனையும் உருவாக்க முடியாது. பேரட் P இருக்கு, A இருக்கு, டபுள் R இருக்கு, O இருக்கு, T இருக்கு. அப்ப பேரட் இது நீ சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. 3 கண்டுபிடிக்க முடிஞ்சுட்டா 4வது தானே வரும், இது இல்லைன்னா. ஸோ அவ்வளவுதான். அடுத்தது கம்பேனியன்ஷிப். கம்பேனியன்ஷிப்ல ஓப்பன் OPE இல்ல, ஸோ ஓப்பன் உருவாக்க முடியாது. ஒபிஎம் OPI U இல்ல, ஸோ ஒபிஎம்மும் உருவாக்க முடியாது. ஒப்பீனியன் OPIN இருக்கா? NION. நம்ம கிட்ட 2 O இருக்கு, 2 ஐயும் இருக்கு, ஸோ 2 O இருக்கு, 2 ஐயும் இருக்கு, 2 N இருக்கா? இருக்கு, ஒரு Pயும் இருக்கு, ஸோ எல்லாமே இருக்கு. அப்போ ஒப்பீனியன் உருவாக்க முடியும், நேஷன் என்ன பண்ண முடியாது? உருவாக்க முடியாது. நேஷனுக்கு ஏன் உருவாக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா Tன்ற லெட்டர் இல்ல. ஓகேவா? குட். லாஸ்ட் ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷன்ல கம்யூனிகேட் வருதா பாருங்க, COMM. U இல்லையா? ஆமா, U இல்ல, சோ U இல்லாததுனால கம்யூனிகேட்டை உருவாக்க முடியாது. ரிமைண்டர் REMINDE. இன்னொரு R இல்ல பாருங்க, ரிமைண்டர்ல 2 R இருக்கு, ஆனா இன்னொரு R இல்லாததுனால ரிமைண்டர் உருவாக்க முடியாது. மெடிகோ MEDICO, மெடிகோ உருவாக்க முடியும். மெடியேட்ஸ் MEDIATES,
ATE எஸ் இல்ல மெடியேட்ஸும் உருவாக்க முடியாது. ஸோ எல்லாத்தையுமே நான் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டேன். அப்போ எந்தெந்த வார்த்தைகள்லாம் உருவாக்க முடியும்னா காம்பன்சேஷனை பயன்படுத்தி மென்ஷன், இமிடியேட்லியை பயன்படுத்தி லிமிட்டட், ப்ரிப்பரேஷனை பயன்படுத்தி பேரட்ஸ் அண்ட் கம்பேனியன்ஷிப்ல ஒப்பீனியன் அண்ட் தென் ரெக்கமெண்டேஷன்ல மெடிக்கோ. அவ்வளோதாங்க, இவ்வளோதான், ஈஸி, முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்து நாங்கள் நடத்த போகிறது எந்த வார்த்தையை உருவாக்க இயலாதுன்றது. ஸோ அதையும் கண்டுபிடிச்சிருங்க. 5 கேள்வி. டாபிக் வந்து இன்னும் ஒரு டைப் தான் இருக்கும், அதையும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். குட். அடுத்த செட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா which word cannot be formed, எந்த வார்த்தையை உருவாக்க முடியாது. எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சது தானே. என்ன உருவாக்க முடிஞ்சது பாத்தீங்க, இப்போ உருவாக்க முடியாதது பார்க்க போறீங்க. இப்போ செக் பண்ணிடலாமா வேகமா? ரேஷன், நல்லா பாருங்க, இந்த ரேஷன் தான் லாஸ்டா இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன், ரேஷன் அப்படியே இருக்கா? அப்ப இதை உருவாக்க முடியும் தானே. மினிஸ்டர், MINIS, எஸ் வரையும் இருக்கா? T இருக்கு, ஈ இருக்காங்கன்னா இல்ல. அப்ப மினிஸ்டர்ன்ற வார்த்தை என்னால என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. அப்ப ஆன்சர் வந்துருச்சு. மைண்டும் செக் பண்ணிக்கோங்க, MIND இருக்கு, உருவாக்க முடியும். ஸ்டேஷன், STATION எல்லாமே இருக்கா? அப்ப இது என்னால உருவாக்க முடியும். அப்ப மினிஸ்டர்ன்ற வார்த்தையை என்னால என்ன பண்ண முடியாது, உருவாக்க இயலாது. மிச்சம் இருக்கிறது அப்படியே போட்டுலாமா ஃபாஸ்டா? லீகலைசேஷன், அலர்ட்ன்ற வார்த்தையை உருவாக்க முடியுமா? ஏ இருக்கு, எல் இருக்கு, இ இருக்கு, ஆர் இல்ல பாருங்க, ஆர் இல்லையா? டி தான் இருக்கு, இங்க பாருங்க, இது டி தான் இருக்கு, ஆர் இல்ல. அப்ப அலர்ட்டை என்னால உருவாக்க முடியாதுன்னா மத்த எல்லாமே என்னால உருவாக்க முடியும். நட்டால் வேகமா செக் பண்ணுங்க. NATAL உருவாக்க முடியும். நான் இப்ப உங்களுக்கு சும்மா ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். எக்ஸாம் ஹால்ல இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கேலண்ட், GA 2 L இருக்கு, A இருக்கு, N இருக்கு, T இருக்கு, கேலண்ட்டும் உருவாக்க முடியும். அலிகேஷன், ALEGATION அலிகேஷன், இதுவும் வரும். போர்ட்ஃபோலியோ, போர்ட்ஃபோலியோல ரிஃப்ட் உருவாக்க முடியுமா? R இருக்கு, IEFT எல்லாமே இருக்கு, ரிஃப்ட் உருவாக்க முடியும். ரூஃப், R இருக்கு, 2 O இருக்கு, F இருக்கு, சோ ரூஃப் உருவாக்க முடியும். ஃபோர்ட், FORT, ஃபோர்ட்டும் உருவாக்க முடியும். அப்ப போர்ட்டிகோ தான் உருவாக்க முடியாது. பாருங்க, PORT இருக்கு, I இருக்கு, ஆனா எந்த லெட்டர் இல்ல, C இல்ல, அதனால போர்ட்டிகோ உருவாக்க முடியாது. மெர்ச்சன்டைஸ் அப்படி இல்ல, மெஷ் உருவாக்க முடியுமா? MESH, மெஷ் உருவாக்க முடியும். டைஸ், DICE, டைஸும் உருவாக்க முடியும். சாம், CHARM, சாம் உருவாக்க முடியும். அப்ப சான்ஸ் தான் உருவாக்க முடியாது. கேப்பீங்க, C இருக்கு, H இருக்கு, A இருக்கு சார், N இருக்கு சார், இன்னொரு C இருக்கு, E இருக்குன்னு சொல்லாதீங்க. 2 C இருக்கு நம்ம கிட்ட, ஆனா நம்ம வார்த்தையில எத்தனை C தான் இருக்கு? ஒரு C தான் இருக்கு. அப்ப 2 C வேணும், சோ சான்ஸ் உருவாக்க முடியாது, சோ நோ சான்ஸ். சான்ஸ் உருவாக்குறதுக்கு நோ சான்ஸ். அடுத்தது கரேஜியஸ். கரேஜியஸ்ல பாத்தீங்கன்னா செக்யூர் பாருங்க, S இருக்கு, E இருக்கு, C இருக்கு, U இருக்கு, R இருக்கு, ஆனா இன்னொரு E இருக்கா நம்ம கிட்ட? ஒரு E தானே இருக்கு, சோ செக்யூர் உருவாக்க முடியாது. ஆர்கியூ, ARGUE, ஆர்கியூ உருவாக்க முடியும். கோர்ஸ், COURSE, கோர்ஸும் உருவாக்க முடியும். கிரேஸ், GRACE, கிரேஸும் உருவாக்க முடியும். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளான டாபிக்ல. இதுல இன்னொரு டைப் 2 ஒரு சின்னதா ஒன்று இருக்கு, அதை நான் நடத்திடுறேன். இதுவரை எக்ஸாம்ல கேட்கல, இனிமே கேட்டா யூஸ் ஆகட்டும், நடத்திடுறேன். போயிடலாங்களா நம்ம ஆன்சருக்கு என்னன்னுட்டு? ஸோ அந்த டைப் 2 பார்த்துடலாம். அதற்கு அடுத்தது நம்ம கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் பார்க்கலாம். போலாமா? இது டைப் 2. டைப் 2 வந்து எழுதி போட்டுட்டு இருக்கேன் எல்லா கேள்வியுமே நான் ஒன்னா. ஸோ ஒரு கேள்வி நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை வச்சு மிச்சம் 4மே நம்ம டக் டக்குன்னு போட்டுடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்றத முதல்ல கிளியரா சொல்லிடுறேன். இப்போ ஒரு லெட்டர் இருக்கு, லெட்டருக்கு நேரம் ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். இப்போ ஈனா 1, எம்னா 2, ஐனா 3, ஹெச்னா 4, டீனா 5, ஆர்னா 6. ஓகேவா? ஸோ இதுக்கு லெட்டருக்கு நேரம் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ இந்த நம்பர் தானே ஆப்ஷன்ல கொடுத்துருக்கான். இந்த நம்பருங்களுக்கு நேரம் அந்த லெட்டரை நீ எடுத்து எழுதுனா எந்த ஆப்ஷன்ல உனக்கு ஒரு மீனிங்ஃபுல் லெட்டர் வரும், மீனிங்ஃபுல் வேர்ட் வரும்னு கேட்பான். இந்த நம்பருங்களுக்கு நேரம் இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதுங்க, ஒன்றும் புதுசாலாம் பண்ண போறதில்ல. அப்படி எழுதுனீங்கன்னா எதுல மீனிங்ஃபுல் ஆப்ஷன் வரும்னு கேட்கறான். ஸோ இப்போ பாருங்க, 1 2 3 4 5 6 லைனா இருக்கு. இங்கேயும் பாருங்க, ஏ ஆப்ஷன்லயும் 1 2 3 4 5 6 லைனா இருக்கு. MEHTRன்னு எதனா ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் இருக்கா? இதே தானே எழுத போறோம், எடுத்து எழுதுனாலும் இதுக்கு MEHTRன்னு ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் இல்லை. அப்போ ஏ ஆப்ஷன் மீனிங்ஃபுல் வேர்டு தரல. இங்க பாருங்க, 516432, 5வது லெட்டர் T, 1வது லெட்டர் E, 6வது லெட்டர் R, 4வது லெட்டர் H, 3வது லெட்டர் I, 2வது லெட்டர் M. இருக்கிறத எடுத்து எழுதியிருக்கேன். டெராச்சம், டெரிம், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் கேள்விப்படவே இல்லை இங்கிலீஷ்ல, ஸோ எடுத்துட்டேன். ஸோ டி ஆப்ஷன் பாருங்க, டி ஆப்ஷன் வந்து 6வது லெட்டர் R, 1வது லெட்டர் E, 2வது லெட்டர் M, 3வது லெட்டர் I, 5வது லெட்டர் T and then H. ஸோ REM ITH இதுலேயும் வரல.
அப்போ இதில் வர்றது தான் கண்டிப்பாக மீனிங்ஃபுல் லெட்டராக இருக்கும். ஸோ 4 ERMIT ஹெர்மிட். ஹெர்மிட் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா துறவி. ஒரு துறவி, அந்த துறவரம் போன்றவங்க தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஹெர்மிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெர்மிட் தான் ஆன்சர், ஒரு மீனிங்ஃபுல் லெட்டர். சார் என்ன சார் அதுக்கான அர்த்தமே எனக்கு இங்கிலீஷில் தெரியலையே, நான் எப்படி சார் அதை மீனிங்ஃபுல் லெட்டர்னு கண்டுபிடிப்பேன்னு சில பேர் கேட்கலாம். ஹெர்மிட்னா இப்போ தான் சார் நான் புதுசாகவே கேள்விப்படுறேன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் புரிய வைக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் கஷ்டமாக எழுதினேன். இது ஒரு பேசிக் லெவல் எக்ஸாம், 10th தான் அதிகப்படியான குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு எக்ஸாம்னா உங்களுக்கு கேள்விகள் எப்படி இருக்கும், சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மற்ற 4 ஆப்ஷனுமே உங்களுக்கு கேள்விப்பட்ட வார்த்தைகளாக தான் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் புரியணுன்றதுக்காக அப்படி எழுதினேன். ஸோ ஹெர்மிட் தான் துறவி, அதுதான் வந்து இருக்கிறது என்ன மீனிங்ஃபுல் லெட்டர். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் செக் பண்ணிடலாமா வேகமா? ஸோ வேகமாக செக் பண்ணுங்க, ஏன்னா நமக்கு டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் செக் பண்றேன். 132 132னா RAT rat. 645னா ENU ratinu அப்படின்னு வரல. ஸோ ஆப்ஷன் ஓவர். சி ஆப்ஷன் செக் பண்ணலாமா? 4 N சாரி இங்கே எழுதி காமிக்கிறேன் N. 3 ஆப்ஷன் N T 5 வந்து U, 1 வந்து R and 6 A. நேச்சர் வந்துச்சா? மீனிங்ஃபுல் ஆர்டர் இதுதான். அடுத்தது இதுல செக் பண்ணலாமா? இந்த ஆப்ஷன் செக் பண்ணலாமா? தேர்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 1 4 3 6 5. 2 என்ன லெட்டர்மா? I. G என்ன லெட்டர்? சாரி ஃபர்ஸ்ட் லெட்டர் G, fourth letter O and third letter C, sixth letter N and fifth letter D. ego CND இந்த மாதிரி ஒன்று வரல. ஏதோ அந்த பாகுபலியில் பேசுவாங்க லைக்ன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரே ஒரு வேற விதமான மொழி இருக்கு. சி ஆப்ஷன் செக் பண்ற மாதிரி 652 314. சிக்ஸ்த் லெட்டர் என்ன? N, D, செகண்ட் லெட்டர் I, தேர்ட் லெட்டர் C and ஃபர்ஸ்ட் லெட்டர் G and ஃபோர்த் லெட்டர் O. நெடிஜியோ இப்படியும் நான் ஒரு வார்த்தையை கேள்விப்படல, அப்ப இதுவும் வர வாய்ப்பு இல்லை. டி ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஸோ இப்படி போறேனா, ஓகேங்களா? 3 4 5 2 6 1. 3 என்ன? C, fourth letter O and fifth letter D, second letter I, N, G. கோடிங். கோடிங்ன்றது ஒரு மீனிங்ஃபுல் லெட்டரா? அப்ப டி ஆப்ஷன் மீனிங்ஃபுல் கொடுத்துச்சு, அப்ப பி ஆப்ஷன் மீனிங்ஃபுல் கொடுக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவரா ஸோ செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், இன்னும் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் தான். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி தானே இருக்கு, ஒன்றும் புதுசாலாம் கொடுத்து இல்லையா அவன். ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஃபோர்த் ஆப்ஷன்ல ஏ என்ன இருக்குமா? 2 5 3 4 1 6 இருக்கு. 2 வந்து N, 4 5 வந்து A, 3 வந்து R, 4 வந்து C, 1 H and then 6 வந்து B. NAR CHB இப்படின்னு ஒரு வார்த்தையை நான் கேள்விப்படலையே. ஸோ முடிஞ்சிச்சா? அது வராது. அடுத்தது செக் பண்ணலாமா? சி ஆப்ஷன் செக் பண்ணலாம். நம்ம அதுதான் வந்துட்டு இருக்கோம். 4 1 5 6 2 3. ஃபோர்த் லெட்டர் என்னமா? C, ஃபர்ஸ்ட் லெட்டர் H and then ஃபிஃப்த் லெட்டர் வந்து A, சிக்ஸ்த் லெட்டர் வந்து B, செகண்ட் லெட்டர் N and then தேர்ட் லெட்டர் R. செச்சா பிஎன்ஆர் இதுவும் வராது. ஸோ கோவிந்தா. சி ஆப்ஷன் கோவிந்தா. லாஸ்ட் டி ஆப்ஷன் செக் பண்ணலாம். 6 3 5 2 4 1. இன்னும் ஒரு ஆப்ஷன் இது செக் பண்ணிட்டு இதில் வரலன்னா பி தான் ஆன்சர். சிக்ஸ்த் ஆப்ஷன் B, R, ஃபிஃப்த் A, செகண்ட் லெட்டர் N, C, H. பிரான்ச் கிளை வந்துருச்சா? அப்ப டி ஆப்ஷன்ல ஆன்சர் வந்துருச்சு. ஓவர். ஃபோர்த் கொஸ்டின் ஓவர். அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் செக் பண்ணிடலாமா? லாஸ்டா ஏ ஆப்ஷன் என்ன சொல்லுது? 4 1 2 3 5. ஃபோர்த் லெட்டர் என்னமா? F, ஃபர்ஸ்ட் லெட்டர் R, செகண்ட் லெட்டர் U, தேர்ட் லெட்டர் I. ஃப்ரூட். ஃப்ரூட் பழம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துருச்சு, மற்ற 3 செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஃபிஃப்த் ஒன்று ஓவர். ஸோ அவ்வளோதாங்க. வார்த்தை உருவாக்கம்ன்றது இந்த ரெண்டு மெத்தடில் தான் கேட்பான். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? உருவாக்க முடியும் அல்லது உருவாக்க இயலாது. இந்த மாதிரி வேர்ட் கேன் பி ஃபார்ம்ட் ஆர் வேர்ட் கேனாட் பி ஃபார்ம்டுன்னு பார்த்தோம். இன்னொன்று இந்த மாதிரி ஜம்பிள்டு நம்பரில் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ரேம் பண்ணுறது மூலமா எந்த வார்த்தை மீனிங்ஃபுல் ஆர்டர் வரும்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான், வார்த்தை உருவாக்கம் ஓவர். ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் போகிறோம். ஸோ லிசன் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான டாப்பிக்கும் கூட. போயிடலாங்களா? ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், படங்களை எண்ணுதல். உடனே கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்னா கணக்கு பண்ண, அந்த வடிவேல் ஒரு படத்தில் ஒரு காமெடி, அந்த மாதிரி கணக்கு புக்கில் இருக்க ஃபிகர் வேற, கணக்கு பண்ற ஃபிகர் வேற. ஓகேவா? இது கணக்கு புக்கில் இருக்க ஃபிகர். அதாவது ஒரு படம் வரப்போது அந்த தோற்றத்தை அவனை என்ன பண்ண சொல்ல போறான்? கண்டுபிடிக்க சொல்ல போறான் எத்தனை இருக்குன்ட்டு. ஸோ நமக்கு பெரும்பாலும் கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், முக்கோணம் கேட்பான். ஸ்கொயர், சதுரம் எத்தனை இருக்குன்னு கேட்பான். இதற்கு அடுத்த ப்ரியாரிட்டிஸ் வந்து ரெக்டாங்கிள், செவ்வகம், ஸ்ட்ரைட் லைன்,
நேர்கோடு. ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் முக்கோணம் முக்கியமாக கேட்பான், ஸ்கொயர் முக்கியமாக கேட்பான். அதற்கு அடுத்தது ரெக்டாங்கிள், ஸ்ட்ரைட் லைன், பேரலலோகிராம் இணைகரம், பேரலலோகிராம் இணைகரம் கேட்பான். இவ்வளவுதாங்க. பெரும்பாலும் இதை தான் கேட்பான். இதை தவிர்த்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் குறைவு தான். ஸோ இதற்கு அடுத்து இன்னும் ஒரு டைப்ல மட்டும் ஒரு வித்தியாசமான மாடல் கேட்பான். அது என்னன்றதை நான் எக்ஸாம்பிள்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பெரும்பாலும் இதை தான் கேட்பான். சார் இதெல்லாம் கேட்கறான்னு எங்களுக்கு கூட தெரியும், எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் எனக்கு வேணும். இதுதானே பல பேருடைய கேள்வியா இருந்துச்சு. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஷார்ட்கட் சொல்றேன். அதை வச்சு நீங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க, ஈஸியா போயிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிளுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருந்தால் என்னன்னு சொல்லுவீங்க? எத்தனை இருக்கு? ஒன்று தான் இருக்கு. பார்த்தாலே தெரியுது, இது கூட வாச தெரியாது, ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கு. இப்போ இதையே ஸ்பிளிட் பண்றேன். ஓகேவா? இதுல எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா நீ ஈஸியா சொல்லிடுவேன். இது ஒன்று சார், இது ஒன்று, இது ஒன்று, பெருசு ஒன்று சார். 3 ட்ரையாங்கிள் ஈஸியா சொல்லிட்டேன். ஆனா இது எப்படி வந்துச்சுன்றதை பார்ப்போமா? ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கப்புறமா நம்ம எவ்வளவு படம் போட்டாலும் ஈஸியா முடிக்க முடியும். இப்போ இது ஒன்று, இந்த பகுதி 2வது பகுதி, இது 1வது பகுதி, இது 2வது பகுதி. இப்போ இந்த ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 2 + 1 என்னமா? 3. எழுதிருக்கல அந்த பேஸ்ல நம்பர் எழுதிருக்க பார். இப்போ அடிப்பாக்கத்துல நீ எழுதிருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் கூட்டினா இதுல எத்தனை ட்ரையாங்கிள் வரும்ன்றதை சொல்லிடலாம். இப்போ 1ன்றது 2 பகுதியா பிரிஞ்சிருக்கு, ஒரு பகுதி 2 பகுதி, ரெண்டுத்தையும் கூட்டினேன். அப்போ இதுல எத்தனை ட்ரையாங்கிள் வரும்? 3 ட்ரையாங்கிள் வரும். ஈஸியா சொல்லிட்டேன்னா இப்போ இதே தான் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்பிள்ல நானே சொல்ல போறேன். நீங்க டக்குன்னு போட போறீங்க. இப்போ இன்னொரு கோடு மட்டும் கிழிச்சுக்கிறேன். இப்போ எத்தனை பகுதி இருக்கு? 1 2 3 பகுதி இருக்கு. கூட்டுங்க பார்க்கலாம். 3 + 2 + 1, 3 2 5 5 1 6, 6 ட்ரையாங்கிள் இருக்கும். அவ்வளவுதான், 6 ட்ரையாங்கிள் இருக்கும். என்ன வருமா சார்னா இது பாருங்க. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், 3ஆ? அடுத்தது இது வரையும் ஒரு ட்ரையாங்கிள் 4, இந்த 2 பகுதியும் சேர்த்தா ஒரு ட்ரையாங்கிள் 5, வெளியில இருக்கிற பெரிய ட்ரையாங்கிள் 6 வந்துடுச்சா? இதுதான் ஷார்ட்கட்னு சொன்னேன். பேஸ்ல இந்த மாதிரி நம்பர் எழுதிருங்க. அந்த நம்பர் எல்லாம் கூட்டினா என்ன ஆயிடும்? வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்னொரு நம்பர் எழுதி காமிக்கிறேன், நீங்க ஈஸியா போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை எப்படி பிரிச்சு காமிக்கிறேன், டக்குன்னு போடலாமா? 1 2 3 4. பக்கத்திலே மார்க்கர் இருந்தாலும் மார்க்கர் பக்கத்திலே இருக்கு, அங்கே இருக்கு பாரு ஃபோன் பக்கத்துல. ஓகே. ஸோ இப்போ நான் 1 2 3 4 எழுதிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் 4 + 3 + 2 + 1, 4 3 7 7 2 9 9 ஒரு 1 10. அப்ப இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா அதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 10 ட்ரையாங்கிள் இருக்கு. ஈஸி தானே? புரிஞ்சுச்சா? நான் என்ன சொல்றேன், பேஸ்ல இந்த மாதிரி எத்தனை டிவிஷனா பிரிச்சிருக்கானோ அதை எழுதிருங்க. எழுதிட்டு அந்த நம்பர் எல்லாம் கூட்டினா அதுல இருக்க ட்ரையாங்கிள் வந்துட போகுது. ஸோ ஆமா சார் ரொம்ப ஈஸியா இருக்கு. உடனே சில பேர் விசித்திரமா நான் கேள்வி கேட்கறேன், ஏன் சார் 1 + 2 + 3 + 4 இப்படி குறிக்க கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. இப்படினாலும் பிளஸ் பண்ணப்பா, நான் சும்மா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் எழுதி காமிச்சேன். உடனே இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு யாராவது கேட்டுறாதீங்க. இப்படி பண்ணாலும் 10 தான் வரும். ஓகேவா? மூக்கை இப்படி தொட்டா என்ன, இப்படி போய் தொட்டா என்ன, எப்படி தொட்டாலும் ஒண்ணு தானே. ஓகே. ஸோ அதனால கேள்வியே அப்படிலாம் கேட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்காதீங்க. இப்போ புரிஞ்சிச்சு. இப்போ இந்த மாதிரி தெரிஞ்சிச்சா உங்களுக்கு கைஸ்? 10 ட்ரையாங்கிள் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த கேள்வியே கொஞ்சம் வித்தியாசமா கேட்பான். என்ன பண்ணுவான்னா இப்படி போட்டுருவான், ஒரு கோட்டை போட்டுருவான். இப்படி என்ன பண்ணுவான்? இப்போ ஒரு கோட்டை போட்டுருவான். சார் ஆமா சார் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னா பயந்துராதீங்க. உடனே இப்படி ஒரு கோட்டை நடுவில் போட்டிருந்தானா திருப்பி நீங்க என்ன பண்ணுங்க, 1 2 3 4 இதை மறந்துடுங்க. இந்த கோடு இருக்கிறத மறந்துட்டா ஆல்ரெடி நம்ம பார்த்த படம் தான் வந்துடுச்சா? இப்போ இங்க கோடு இருக்கிறதுனால இது தனியா பிரிஞ்சிருக்கு. இப்போ இங்க ஒரு 1 2 போட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுக்குமா, 4 + 3 + 2 + 1 கூட்டினா என்ன வந்துச்சு? 10. அப்போ இது வரையும் 10 ட்ரையாங்கிள் வரும். இப்போ இது தனி பாக்ஸ் தானே, 2 + 1 என்ன வந்திருக்கும்? 3. அப்போ ஆக மொத்தம் 13 ட்ரையாங்கிள். இது ஒரு 10, இது ஒரு 3, 13 ட்ரையாங்கிள் வந்திருக்கும். புரியுதா சொல்றது? ஈஸி தானே? இப்போ இதையே இங்க ஒரு கோடு போட்டிருக்கோம், இப்படி ஒரு கோடு, அப்படி ஒரு கோடு போட்டிருக்காங்க. இங்க ஒரு 1 2 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? இங்க ஒரு 1 2, அப்போ இன்னொரு 2 + 1 3. அப்போ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் வந்திருக்கும்? 16 ட்ரையாங்கிள் வந்திருக்கும். புரியுதா சொல்றதுன்னு? இந்த மாதிரி கோடெல்லாம் போட்டா பயந்துராத. அங்க என்ன பண்ணு, பேஸ்ல நம்பர் எழுது, 1 2 3 4 கண்டினியூஸா எழுது. ஓகேவா? சரி. இப்போ இதையே கொஞ்சம் வித்தியாசமா எழுதி காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் 4ஆ பிரிச்சுக்கிறேன். 4ஆ பிரிச்சுட்டு இந்த இடத்துல 3 கோடு போடுறேன். என்ன பண்ணுவீங்க டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 3 4 நம்பர் போட்டேன். இந்த இடத்துல 1 2 3 நம்பர் போட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டின ஆன்சரா 4 + 3 + 2 + 1, 4 3 7 7 2 9 9 + 1 10. இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, 3 + 2 + 1, 3 2 5 5 1 6 6. அப்போ ஆக மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 16 ட்ரையாங்கிள் இருக்கு.
முடிஞ்சிச்சா? நமக்கு ஆன்சர் வந்துடுச்சா? ஸோ இந்த மாதிரி படம் கொடுத்தா உடனே கன்ஃபியூஸ் பண்ணாதுங்க. ஏன் நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணனா, இந்த படத்தையும் இன்னும் ஒரு சில படத்தையும் கம்பைன் பண்ணி தான் உனக்கு கேட்பான். ஸோ இப்படி வந்துச்சுன்னா எத்தனை இருக்குன்றது டிஃபால்ட்டா நமக்கு ஷார்ட்ல கண்டுபிடிக்க தெரிஞ்சுச்சுன்னா எவ்வளவு பெரிய படம் கொடுத்தாலும் ஈஸியா போட்டுடலாம். ஸோ அடுத்த படம் போலாமா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு? இன்னும் இல்ல நான் வரைகிறேன், புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ நம்ம இப்போ அடுத்த படம் பார்க்க போறோம். அடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததும் முக்கோணம் கண்டுபிடிக்கலாம். பெரும்பாலும் நமக்கு முக்கோணமும் இந்த ஸ்கொயரும் தான் கேட்பான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிச்சுனாலே மற்றதெல்லாம் ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ ஒரு முக்கோணத்தை நான் திருப்பி வேற மாதிரி ஒரு மாடல்ல போடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்கும். நான் ஒரு 3 ஷேப் போடுறேன். இந்த 3 ஷேப்ல எப்படி வந்தா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வா, இந்த மாதிரி 3 ஷேப் தான் பெரும்பாலும் படங்கள்ல வரும். ஓகேவா? இந்த மாதிரி 3 ஷேப் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம கதையே. இது இந்த மாதிரி வந்துச்சுனாலே அதுல எத்தனை ட்ரையாங்கிள் டிஃபால்ட்டா ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, இதுல எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா நான் முதல்ல உங்களுக்கு எண்ணி காமிச்சிடுறேன். இது ஒரு ட்ரையாங்கிளாமா? இதோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளா? அடுத்தது இது 2வது ட்ரையாங்கிள், இது 3வது ட்ரையாங்கிள், இது 4வது ட்ரையாங்கிள். ஓகேவா? இது 4 ட்ரையாங்கிள் இருக்கு. இங்க பாருங்க, வெளியில பெருசா இருக்கா 5, அதனோட ஆப்போசிட்ல 6, சாரி இங்க இந்த பக்கம் 6, அடுத்தது அதனுடைய ஆப்போசிட்ல இப்படி என்னன்னீங்கன்னா 7, இப்படி பாத்தீங்கன்னா 8. சார் எண்ணி எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சே சார் இப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். இதுக்கு தான் நான் ஷார்ட்கட் சொல்ல போறேன். இப்போ இதுல எத்தனை ட்ரையாங்கிள் உள்ள வந்திருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 வந்திருக்கா? அப்ப 4 வந்திருக்குன்னா 4 × 2ன்னு பெருக்கிக்கோங்க, 8 ட்ரையாங்கிள். அப்ப இதுல ஃபார்ம் ஆனது 8 ட்ரையாங்கிள். இப்ப இதுல உள்ள எண்ணின்னு வரலாமா? 1 2 3 4 5 6, 6 பார்ட்ல பிரிஞ்சிருக்கா? அப்ப இதுல என்ன பண்ணணும்னா 6 × 2 12 ட்ரையாங்கிள். அப்ப இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா அதுல 8 ட்ரையாங்கிள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா அதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 12 ட்ரையாங்கிள் இருக்கு. இப்ப இதுல எத்தனை பாகமா பிரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8, 8 வந்திருக்கா? அப்ப 8 2 16 ட்ரையாங்கிள். அப்ப ஈஸியா ஞாபகம் இருக்குமா? இந்த மாதிரி வந்து 4 பாகமா பிரிஞ்சிருந்தா 4 2 8, 6 பாகமா பிரிஞ்சிருந்தா 6 2 12, 8 பாகமா பிரிஞ்சிருந்தா 8 2 16. அப்ப இந்த மாதிரி படம் வந்துச்சுனாலே அதுல இத்தனை முக்கோணங்கள் உள்ள இருக்குன்றதை என்ன பண்ணணும்? டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? ஏன்னா கேள்வி எப்படி கேட்பான்றதை இப்பதான் நான் சொல்ல போறேன். ஓகேவா? அழிச்சிட்டே நடத்துறேன். சோ இப்போ இது மாதிரி ஒரு படம் கொடுக்குறோம். நல்லா முக்கியமா கவனிங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்து இவற்றில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேட்கலாம். புரியுதா சொல்றது? எத்தனை முக்கோணங்கள் இருக்கு நல்லா பாருங்க. எத்தனை பாகமா பிரிஞ்சிருக்கு? 1 2 3 4. இது ஒரு 1 2 3 4. அப்ப நீ டிஃபால்ட்டா என்ன சொல்லிடுவேன்? பா இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள் இருக்குப்பா, இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப 8 + 8 16. ஆன்சர் ஓவர் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. 16 இல்ல. ஏன்னா இப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? இங்க பாருங்க, இது 1 தலைகீழா 1, மொத்தம் அப்ப எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 18 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இதுல தான் நீங்க கொஞ்சம் உஷாராகணும். ஆமா சார் இருக்கு அப்படின்னா நான் வந்து கத்துக்குத்தது முதல்ல இதை சிங்கிளா பார்த்தா 8 ட்ரையாங்கிள் இருக்கு, இதை சிங்கிளா பார்த்தா 8 ட்ரையாங்கிள் இருக்கு. பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஓகேவா? எண்ணிட்டு இருக்க வேணாம், தேவையில்லாம கஷ்டப்பட்டு எண்ணாம இதை பார்த்தோன்னே 8, இதுல பார்த்தோன்னே 8. அப்ப 8 8 என்ன? 16. வேற எதனா வருதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்னா சேர்த்து இருந்தாங்கன்னா அது சந்திக்குது பாரு ஒரு புள்ளி, இரண்டுமே சந்திக்குது பாரு ஒரு புள்ளி, அதை இப்படி டாட் பண்ணிடுங்க. இரண்டுமே சந்திக்கக்கூடிய புள்ளி என்ன பண்ணிடுங்க? டாட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டாட் வச்சிட்டீங்கன்னா எத்தனை டாட் வச்சிருக்கோமா? 2 டாட் வச்சிருக்கேன். அப்போ இதோட 2 கூட்டிக்கும் 18. இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். அவ்வளவுதான். சொல்றது புரியுதா? இப்போ இது கூடவே இன்னொன்னு சேர்க்கிறேன். இது கூடவே இன்னொன்னு சேர்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள், இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள், இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ இந்த சந்திக்கக்கூடிய புள்ளி இது 1 இது 1, இங்க 1 இங்க 1, 4 இருக்கா? அப்ப 8 + 8 16, 16 + ஒரு 8 24. இப்போ இந்த எத்தனை டாட் இருக்கு? 1 2 3 4.
அப்ப பிளஸ் 4. அப்ப இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னா 28 முக்கோணங்கள் இருக்கு. சொல்லிட்டு போயிட்டுனா சிம்பிளா கரெக்டா 28 முக்கோணங்கள் இருக்கு. ஓவரா அப்போ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பாக்ஸ் சேருதுன்னா அது என்ன பண்ணுங்க, சேரும் இடத்தில் புள்ளியை வச்சுக்கோங்க. அந்த 4 எத்தனை புள்ளி வருதோ அது என்ன பண்ணுங்க, சேர்த்துக்கோங்க. முடிஞ்சிச்சா டிஃபால்ட்டா? ஓகேவா, குட். அப்ப இது ஓகே, எனக்கு இது தெரிஞ்சிச்சு. ஓகே சார், இந்த படம் புரிஞ்சிச்சு சார். இப்போ இந்த படத்தையே கொஞ்சம் வித்தியாசமா கேட்கறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்பான். உடனே கேள்வியை நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம தான் உஷாரா இருக்கணும். ஓகேவா, அடுத்தவங்க யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்மளை பொறுத்தவரையும் நம்ம தான் உஷாரா இருக்கணும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி ஒரு படம் கேட்கறான். அப்படி போட்டதை என்ன பண்ணிட்டேன், இப்படி தள்ளிட்டேன். ஓகேவா, இப்போ இதுலயும் 1 2 3 4. அப்ப இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள், இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள், இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள். குட். 8 8 8 8 என்னமாச்சு, 24 ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னு பார்க்கணும் சார். இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி, இது ரெண்டும் சேருது சார். அப்ப 2 சார். ஓகே, குட். இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி சார். 1 சார் அப்படின்னு போட்டுறாது. ஏன்னா 3 புள்ளி தானே சார் வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ரெண்டுத்தையும் சேர்க்கறதுனால இது 2 புள்ளி, இது ரெண்டுத்தையும் சேர்க்கறதுனால இது 2 புள்ளி. ஓகேங்களா, இங்க பாருங்க, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வந்திருக்கு. ஸோ 3ன்னு சொல்லக்கூடாது. அங்கேயும் எத்தனை புள்ளி தான், 2 புள்ளி தான். ஏன்னா இந்த படத்தை மறைச்சிட்டா இது 2 புள்ளி, இந்த படத்தை மறைச்சிட்டா இது 2 புள்ளி. ஓகேவா, ஸோ 2 2 28 சார். ஆன்சர் ஓவர் சார். அப்படின்னா 28ம் தப்பு. எப்படி சார் சொல்றீங்க, இப்பதானே பார்த்தோம் அப்படின்னா நம்மள அவன் கன்ஃபியூஸ் பண்ணுவான். கடைசியா பாருங்க நமக்கு வச்சிருக்கான் ஆப்பு. இங்க ஒரு ட்ரையாங்கிள் பெருசா ஃபார்ம் ஆகுதா, வச்சானா அப்ப நமக்கு அப்ப 21.1 29 முக்கோணங்கள். அப்ப அவன் நம்மள ஆப்ப ரெடியா தான் வச்சிருக்கான். அந்த ஆப்ல உட்கார்றதும் உட்காராம எழுந்து போறதும் யார் கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு. நான் உடனே சார் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்க்கு ஷார்ட்கட் சொல்றேன்ட்டீங்கன்னா இப்படிலாம் சொல்றீங்கலாம் இல்ல. இப்போ இதை பார்த்தோன்னே இதுல 8 இருக்கு, இதை பார்த்தோன்னே இதுல 8 இருக்கு, இதை பார்த்தோன்னே 8 இருக்கு, அவ்வளவுதான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஷார்ட்கட் சொல்ல முடியுமே தவிர நம்ம மறைஞ்சிருக்கிறதுல நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டாபிக். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், உள்ள போயிடலாம். ஆனா உள்ள போயிட்டு எங்கன்னா ஒரு இடத்துல விட்டாலும் கால் உள்ள போயிட்டு மாட்டிக்க வேண்டியதுதான். ஓகேவா, இப்போ இதுல 8 இருக்கு, இதுல 8 இருக்கு, இதுல 8 இருக்கு, 24 டக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ இது 2 புள்ளி சேர்ந்துருக்கு. அப்ப இது 2, இதுக்கு 2 2 2 4 28 ட்ரையாங்கிள் பிளஸ் இந்த முக்கோணம் பெருசா ஒன்று மறைஞ்சிருக்கு 29 ட்ரையாங்கிள். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா, இப்போ உங்களுக்கு முக்கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி எப்படின்னு சொன்னேன். இப்போ ஸ்கொயர் போயிடலாம். அடுத்தது ஸ்கொயர் வந்து ரொம்ப ஈஸி. ஆனா ஒழுங்கா பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, ஸ்கொயர் கூட நம்ம தலைக்கீழா குப்புற கவுத்து விட்டுரும். அதனால ஸ்கொயர் எப்படி சொல்றேன்றதை கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுட்டு ஈஸியா பண்ணுங்க. ஸ்கொயரை பொறுத்தவரை எப்படி கேட்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 1x2 போடுறேன். 1x2 எப்பவுமே ஸ்கொயர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல வரும். அதாவது வந்து ரோ காலம்னு. இப்போ இது ரோவா, இப்படி பார்த்தா ரோ, இப்படி பார்த்தா காலம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி பார்த்தா ரோ, இப்படி பார்த்தா காலம். ஓகேங்களா, சோ இது வந்து காலம், இது ரோ. எத்தனை ரோமா இருக்கு, ஒரு ரோ 2 ரோ. எத்தனை காலம் இருக்கு, ஒரு காலம் 2 காலம். ஓகேவா, ஒரு ரோ 2 காலம் இருக்கு. இப்போ இது ஈக்குவல் நம்பர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஒன்றும் பண்ண போறது இல்லை. இப்போ இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. 1 2 ரோவை ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கேன், ரோவை எழுதியிருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா காலம் எழுத போறேன். ஓகேவா, ஸோ ரோவை ஃபர்ஸ்ட் லைனா எழுதணும், காலம் மட்டும் என்ன பண்ணணும்னா அப்படியே திருப்பி எழுதணும். இப்போ எத்தனை காலம் இருக்கு, 2 காலம் இருக்கா, அப்படியே திருப்பி எழுதுங்க. 2 1 சார், அதையும் லைனா தானே எழுதிருக்கீங்க. இங்க ஈக்குவலா இருக்கு, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இதையே நான் இப்போ இது ஃபர்ஸ்ட் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காலம் என்ன பண்ணணும், திருப்பி எழுதணும். 2ல இருந்து என்ன பண்ணணும், இப்படி குறைச்சு எழுதணும். இப்படி குறைச்சு எழுதுனீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2 2 4 1 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு 5. அப்ப இதுல எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா 5 ஸ்கொயர் இருக்கு. சொல்றது புரியுதா, எத்தனை ஸ்கொயர் இருக்கு, 5 ஸ்கொயர். இப்போ பாருங்க, நம்ம எண்ணிடலாம். இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். வெளியில இருக்க பெரிய கட்டம் 5. ஆமா சார், இது இப்படியே எண்ணிட்டு போகாது. என்ன இப்படிலாம் கற்றுக் கொடுக்குறீங்க, சின்னதா பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும், பெருசா கொடுத்தா எண்ணுவீங்கல்ல கஷ்டப்பட்டு, அதுக்கு தான். இப்போ இது ஏன் நான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா கேட்கிறேன், எதுக்குன்றத நான் சொல்றேன். இப்போ நான் ஒரு காலமை எக்ஸ்ட்ரா பண்றேன். ஓகேவா, ஒரு காலமை நான் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்ட்ரா வரைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம கிட்ட எத்தனை ரோ இருக்கு, 2 ரோ இருக்கு. ஆனா காலம் எத்தனை இருக்கு, 3 இருக்கு. ஓகேவா, அதுக்கு தான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை என்ன பண்ணணும், லைனா எழுதிடணும். 1 2 2 ரோ இருக்கு. காலமா நான் என்னன்னு எழுத சொன்னேன்,
தலைகீழா எழுத சொன்னா அப்ப கீழே என்ன நம்பர்? லாஸ்ட் நம்பர் 3. அப்ப இன்டு 3. சொல்றது ஏன் புரியுதா இப்போ? அப்ப லைனாலாம் நான் எழுதல, தலைகீழா தான் எழுதணும். இப்போ 4 இன்டு 2. அப்ப எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 6, 4 2, 6 2 கூட்டினா 8. அப்ப இதுல எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னா 8 ஸ்கொயர் இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 6 ஸ்கொயர் வந்துச்சா? இங்க பாருங்க, இது ஒரு ஸ்கொயரா 7, இது ஒரு ஸ்கொயர் 8. வெளியில இருக்கிறது என்னதுங்க? பெருசா இருந்தா அது செவ்வகம், ஸ்கொயர் கிடையாது. உடனே அதையும் ஸ்கொயர்னு பாருங்க, கரெக்டா? அப்ப 8 ஸ்கொயர் வந்துச்சா? இதுதான் ஷார்ட்கட். ஸ்கொயரை பொறுத்தவரை ரோவையும் காலமையும் பாருங்க, பார்த்துட்டு ரோவை லைனா எழுதுங்க, காலம் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதி மல்டிப்ளை பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா ஒன்னு இருக்கு சார்னா தேவையில்லை, அது தேவையில்லை, அவ்வளவுதான். எது வரையும் ஃபில் ஆகுதோ அது வரையும் தான். ஓகேவா? இப்போ நான் கற்றுக் கொடுக்கட்டும். அடுத்தது போடலாமா? ஸோ அடுத்தது நான் வரைய போறேன், டக்குன்னு நீங்களே போட்டு சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஈஸியா இருக்கா இது வரையும் ஷார்ட்கட்? புரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு புரியுது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தது ஒரு டயக்ராம் வரைகிறேன். இப்போ இதுல 3 ரோ 3 காலம் வச்சு வரைஞ்சிருக்கேன். 1 2 3 1 2 3. இதே 4 ரோ 4 காலம் வச்சு வரைஞ்சிருக்கேன். 1 2 3 4 1 2 3 4. ஓகேவா? போடலாமா? இது நம்ம போடலாமா? இப்போ எத்தனை ரோ இருக்குமா? 1 2 3. எத்தனை காலம் இருக்குமா? 1 2 3. அப்படி நம்ம என்ன பண்ணோம்? ரிவர்ஸ்ல எழுதணும். ஸோ ரிவர்ஸ்ல எழுதுங்க. எழுதுனா ஆன்சர் 4 1 1 2 2 4 3 3 9. 9 ஒரு 4 என்ன? 13. 13 ஒரு 1 14. அப்போ மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 14 ஸ்கொயர்ஸ் இருக்கு. 14 சதுரங்கள். இப்போ இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதலாமா? 1 2 3 4 ரோ, அப்படியே காலம் ரிவர்ஸ்ல எழுதுனா 4 3 2 1. 4 4 16 3 3 9 2 2 4 4 1 1. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 6 4 10 20 30. அப்போ இதுல எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 30 ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இதுல தெளிவாயிட்டீங்களா? இப்போ இந்த கேள்வி மட்டும் அழிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா கேட்குறேன். எப்படி சொல்றீங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி. சாரி, ரொம்ப பெருசா போயிடுச்சு, சின்னதாக. இப்போ எத்தனை காலம் கொடுத்துருக்கேன்? 4 காலம் கொடுத்துருக்கேன். ஸோ 4. இப்போ இதை நம்ம பண்ணலாமா? ரோ லைனா எழுதிருங்க. 1 2 3. காலம் மட்டும் 4 3 2. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 4 12 2 6 1 2 2 6 8 8 2 10. அப்போ இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் வரும்? 20 ஸ்கொயர்ஸ் கண்டிப்பா வரும். ஓகேவா? ஷார்ட்கட் ஓகேவா? இது வரையும் புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்தது போயிடலாமா? எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுட்டே வாங்க, பொறுமையாவது பாருங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு டாபிக். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிளே தான் கொஞ்சம் வித்தியாசமா கேட்க போறேன். எப்படின்னா இப்படி கேட்டிருக்கான். நமக்கு தான் ட்ரையாங்கிள் என்ன கற்றுக் கொடுத்தலாம். இப்படி இருக்கிற ட்ரையாங்கிள் நான் என்ன கற்றுக் கொடுத்துருக்கேன்ல? 1 2னா என்னது? 3. அப்பதானே? அப்போ இது பாருங்க, இதெல்லாம் மறந்துருங்க. இதை மட்டும் பாருங்க. இது 1 2, இது ஒரு 1 2, இது ஒரு 1 2. கரெக்டா? அப்போ 1 2 3 1 2 3 1 2 3 3 3 6 9. அப்போ 9 ட்ரையாங்கிள் இருக்கா? 9 ட்ரையாங்கிள் இருக்காமா? இது ஒரு 1 2 3 1 2 ஒரு 3 1 2 3. அப்போ எத்தனை மொத்தம் இருக்கு? 9 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ உள்ள இருக்கா இது? இது எத்தனாவது ட்ரையாங்கிள்? இது இருக்கிறது 1. வெளியில இருக்கிறது 1, பெருசு 1. அப்ப ஆக மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 11 ட்ரையாங்கிள் இருக்கு. சொல்றது புரியுதா? இந்த மாதிரி கணக்கு கேட்டா எதுல இருக்கு? 11 ட்ரையாங்கிள் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா கேட்கறன்ற பேர்ல இப்படி சேர்க்கிறோம், இப்படி சேர்த்துட்டான். ஓகேவா? சேர்த்துட்டான். இந்த மாதிரி சேர்த்துட்டா இப்போ இன்னும் உள்ள ஒரு ட்ரையாங்கிள் வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி நான் பார்த்தது 1 2 3 1 2 3 1 2 3. அப்போ இது ஒரு 3 இது ஒரு 3 இது ஒரு 3 6 9. ஸோ 9 ட்ரையாங்கிள் வந்துருச்சா? பிளஸ் வெளியில இருக்கிற ஒரு பெருசு 1 பிளஸ் உள்ள இருக்கிற இது 1 பிளஸ் 1 2 3 பிளஸ் உள்ள இருக்க இந்த ஒரு சின்னது 1. அப்போ 10 11 11 1 ஒரு 12 12 ஒரு 3 15 ட்ரையாங்கிள்.
அப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 15 ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ என்னன்னு இந்த மாதிரி தான் வேகமா, அதுக்கு தான் ப்ராக்டிஸே. ஓகேவா? ஸோ இப்போ நான் நிறைய கேள்விகள் வரைஞ்சு போட போறேன், நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி லாஸ்டா இந்த மாதிரி ஒரு கேள்வி எப்பனா கேட்பான், அதுக்கு நீங்க வந்து டிஃபால்ட்டா ஒரு சில ஆன்சர்ஸ் மனப்பாடம் பண்ணி வைக்கணும். அதுக்காக தான். ஸோ அதை மட்டும் நான் எழுதி போட்டுறேன், அதை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது ஒன்று மட்டும் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் சொல்றேன். ஓகே, போலாமா? சரி, அடுத்தது இந்த மாதிரி ஒரு முக்கோணங்கள் கேட்போம். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு முக்கோணங்கள் கேட்டு இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படின்னு கேட்போம். பெரும்பாலும் இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சில பேருக்கு நான் ஷார்ட்கட் சொல்லுவேன், ஆனால் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க இதை தயவு செஞ்சு மனப்பாடமே பண்ணிடுங்க, எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதை ஞாபகம் வச்சு மனப்பாடம் பண்ணிடுங்க. இப்போ இதுல பேஸ்ல எத்தனை ட்ரையாங்கிள் வருதுன்றதை தான் பார்க்கணும். இங்க பாருங்க, 1 2 3 பேஸ்ல. இதெல்லாம் என்னதுங்க? தலைகீழா இருக்கிறதுலாம். நேரா இருக்கிறது மட்டும் எனக்கு 1 2 3. இதுல என்ன இருக்கு? 1 2 3 4. ஓகேங்களா? சோ 1 2 3 4 4 ட்ரையாங்கிள் இருந்தா 4க்கான நம்பர் என்ன? 27. அப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கிள் வரும்னா 27 ட்ரையாங்கிள் வரும். ஓகேவா? இங்க 3 தானே இருக்கு. 3க்கான நம்பர் என்ன? 13. அப்ப இதுல எத்தனை ட்ரையாங்கிள் வரும்னா 13 ட்ரையாங்கிள் வரும். அவ்வளவுதான் விடை. பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ இதில் 1 2 3 இருக்கு, 13. இதில் 1 2 3 4 இருக்கு. என்ன வந்துச்சு? 27 ட்ரையாங்கிள் வந்துச்சு. அவ்வளோதாங்க விடை. ஸோ ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இதில் மேக்ஸிமம் பிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்மி நேவி எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 6ன்ற வேல்யூ வரையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் 6 வரதே ரேர் தான். 6 ரொம்ப ரேர் தான். நம்ம 5 வரையுமாவது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதாவது பேஸ் ட்ரையாங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 5ஆவது வரணும். அப்போ 1னாலே ஒரு ட்ரையாங்கிள் தான். ஏன்னா இப்படி இருக்க போது 1னா 1 தான். இப்போ இதுவே வந்து 2 கேட்குறான் அப்படின்னா 1 2னா அதில் எத்தனை ட்ரையாங்கிள் வந்திருக்கும்? 5 வந்திருக்கும். ஸோ 3னா 13, 4னா 27, 5னா 48, 6னா 78. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸி தான், பார்த்துட்டு போயிட்டா ஈஸியாக முடிச்சிடலாம். இது ஒன்று தான். ஸோ இதை தவிர்த்து வேற கேட்பதற்கு வாய்ப்பே இல்லை கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல. இப்போ நான் வித்தியாசமான படங்கள்லாம் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்க போகிறோம். அதில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடறேன். ஈஸியாக முடிச்சிடலாம். போலாங்களா? இல்லைம்மா, மொத்தம் 4 கேள்வி வரைஞ்சிருக்கேன். இதில் 3 கேள்வி வந்து பெரும்பாலும் பிசி எக்ஸாம்லேயே கேட்டிருந்தா, டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருந்தான். ஸோ என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த மாதிரி ஒன்று வந்துச்சுனாலே எத்தனை ட்ரையாங்கிள் அதுக்குள்ளே இருக்கும்? 8 இருக்குமா? இந்த மாதிரி ஒன்று வந்தாலே 8 இருக்கும். அப்போ இதில் 8 ட்ரையாங்கிள், இதில் 8 ட்ரையாங்கிள், இதில் 8 ட்ரையாங்கிள். ஸோ மொத்தம் எத்தனை? 24. 24 வந்துச்சுன்னா எத்தனை ஸ்கொயர் பாக்ஸ் ஆட் ஆயிருக்கும் அதை கூட்டுக்கு சொன்னா, இங்கே பாருங்க, இது 2 ஆட் ஆயிருக்கு, இது 2 ஆட் ஆயிருக்கு. அப்போ 24 பிளஸ் ஒரு 4 பாயிண்ட், 28 முக்கோணம் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அடுத்தது கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருப்பான். சில எக்ஸாம்ஸ் என்ன பண்ணியிருக்கானா, இதில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் எத்தனை சதுரங்கள் உள்ளதுன்னு கேட்டிருந்தான். இப்போ சதுரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம், இது ஒரு சதுரம். 3 சதுரமா? 3 சதுரம். இங்க பாருங்க, இது ஒரு சதுரமா படுத்துட்டு இருக்கா தலைகீழா, அதே மாதிரி இங்க ஒரு சதுரம் படுத்துட்டு இருக்கா தலைகீழா. அப்போ 3 சதுரம் பிளஸ் ஒரு 2 சதுரம், எத்தனை சதுரங்கள் இருக்கு? 5 சதுரங்கள் இருக்கு. இந்த கேள்வியை 2 விதமா கேட்கறாங்க. ஒன்னு வெறும் முக்கோணத்தை மட்டும் கேட்டு விட்டுருவான், அல்லது எத்தனை முக்கோணங்கள் மற்றும் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கேட்பான். ஸோ 1 2 3 சதுரங்கள், இது ஒரு சதுரங்கள், 2 சதுரங்கள், 5 சதுரங்கள். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி ஈஸி, முடிச்சிட்டோம். இரண்டாவது கேள்வியிலும் கேள்வி என்னன்னா எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுதான். இந்த மேல இருக்கிறதெல்லாம் மறந்துருமா? கீழே நடுவில் இருக்கிறது மட்டும் பார்த்தா இதே படம் தானே, கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்கான். இதே படத்தை தான் பெருசா கொடுத்துருக்கான். ஆக மொத்தம் இதுலயும் வந்து என்ன பண்ணோம், இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள் வரும், இதுல ஒரு 8 ட்ரையாங்கிள் வரும். மொத்தம் 16. 8 8 16. மொத்தம் 16 ட்ரையாங்கிள் இங்க எழுதுறேன். 16 இப்போதைக்கு. இப்போ இது 1 17 18 சின்னதா இருக்குது பாருங்க, 19 20. இது ஒரு 17வது ட்ரையாங்கிள், 18வது ட்ரையாங்கிள், 19வது ட்ரையாங்கிள், 20வது ட்ரையாங்கிள். இந்த 2 பாக்ஸும் சேர்ற புள்ளி இதுவா? ஸ்கொயர் பாக்ஸா இருந்தா என்ன, ரெக்டாங்கிளா இருந்தா என்ன, சேர்ற புள்ளி இதுவா? அப்போ 20 ட்ரையாங்கிள் ஆல்ரெடி வந்துருச்சு. இது ஒரு 2 புள்ளி வந்திருக்கு. 2 சேர்த்தா எத்தனை ட்ரையாங்கிள்? 22 முக்கோணம். 22 முக்கோணம். குட், முடிஞ்சதா? அடுத்தது இந்த மாதிரி வந்தாலே இதுல எத்தனை இருக்குன்னு சொன்னோமா? பார்ட்ஸ் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8னா 8 × 2 16 முக்கோணம். குட். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிசி கேள்வி கேட்டிருக்கான். இதுல முக்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சிக்கலா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்தாலே அதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்னா 10 முக்கோணம். மறக்காதீங்க, என்னைக்குமே மறக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டார் வந்தாலே எத்தனை முக்கோணம் இருக்கு? 10 முக்கோணம் இருக்கு. வேணும்னா இது ஹோம்வொர்க்கா எடுத்து எண்ணி பாருங்க, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட. இதுல 10 முக்கோணம் டெஃபினட்டா வரும். 10 தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ 4 கேள்வி பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 8 கேள்வி பார்க்கலாமா? சரி, இப்போ நான் 4 கேள்வி எழுதி போட்டிருக்கேன். அடுத்த 4 கேள்வி டக்குன்னு பார்த்துடலாமா?
ஐந்தாவது கேள்வி பாருங்க, நான் ஆப்ஷன் அதுக்கு தான் எழுதி போட்டிருக்கேன் ஒரு வேகமா எலிமினேட் பண்றதுக்காக. ஸோ ஐந்தாவது கேள்வியில இப்போ நான் என்னன்னா 1 2 3 4 5 6 இப்பயும் 6 வந்துடுச்சு குறைந்தபட்சமே. ஸோ இதுக்கு அடுத்து 1 ஃபார்ம் ஆனா கூட 6 இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நான் ஃபார்ம் பண்ணனான்னு பார்த்தேன், இங்க பாருங்க 7 ஃபார்ம் ஆகுதா, இங்க 8 ஃபார்ம் ஆகுதா, அப்போ 6ம் இல்லை, சாரி 7ம் இல்லை, 2 ஆப்ஷன் கோயிந்தா. அப்போ மிச்சம் 9ஆ 14ஆ. இப்போ நான் 8 ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா கூட 9 இல்லைன்னு டேரக்டா முடிவு பண்ணிடுவேன். இப்போ இங்க பாருங்க இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா, இது என்ன 9வது ட்ரையாங்கிள், இது 10வது ட்ரையாங்கிள். அப்போ ஆப்ஷன் 9ம் இல்லைன்னா என்ன வந்துடும் 14. ஸோ 11 12 இது ஒன்று 14 இது ஒன்று சாரி 13 இது ஒரு 14, மொத்தம் 14 ட்ரையாங்கிள் இருக்கு. குட். ஸோ அடுத்தது இதை பாருங்க, நான் என்ன உள்ள சொல்லிட்டேன், முதல்ல இந்த மாதிரி கட்டம் கொடுத்து அதை 4ஆ பிரிச்சிருந்தாலே 4 2s are என்ன 8. அப்போ உள்ள எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு 8 ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இது 1 2ன்னு என்ன சொன்னா இதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னா 1 2 3, அப்போ இதுல 3 ட்ரையாங்கிள் இருக்கும். இது ஒரு 3, இந்த கார்னர் ஒரு 3, இந்த கார்னர் ஒரு 3, இந்த கார்னர் ஒரு 3, அப்போ 4 3 12. ஓகேவா? புரியுதா? அப்போ இது ஒரு உள்ள ஒரு 8 ட்ரையாங்கிள், வெளியில வந்து ஒரு 12 ட்ரையாங்கிள். ஸோ மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் 20. மேக்ஸிமம் நம்பர் 20 தான். அடிச்சு முட்டு போயிட்டேன், அவ்வளோதான். ஸோ இதை பார்த்தீங்க, நான் ஃபர்ஸ்டே வந்து ஷார்ட்கட் எழுதி போட்டிருந்தேன். ஸ்கொயர் பார்த்தீங்கனாலே என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் எழுதி போட்டிருந்தேன். ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கேள்வியை என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஸோ மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கா? ஓகே குட். எத்தனை ரோ இருக்குமா 1 2 3 4, எத்தனை காலம் 1 2 3 4. ஸோ 4 4 பிரிக்கணும். ஸோ லைனாக எழுதிடலாம் 1 2 3 4. ஸோ கீழே இருந்து 4 4 3 3 2 2 1 1 1 1 2 2 4 3 3 9 4 4 16. ஸோ எல்லாத்தையும் கூட்டினா என்ன வந்திருக்கும் 30 ட்ரையாங்கிள் ஸ்கொயர். அப்போ இதில் எத்தனை சதுரங்கள் உள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 சதுரங்கள் இருக்கு. கேள்வி வந்து எத்தனை சதுரங்கள் தான். ஓகேவா? ஸோ லாஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சதுரங்கள் உள்ளது. இப்பயும் நான் சதுரம் தான் கேட்டிருக்கேன். சார் சதுரம் என்ன சார் கேட்குறீங்க, இதில் நான் சதுரத்தை எப்படி பார்ப்பேன்னா பார்க்கலாம், ஒன்றுமே தப்பு இல்லை, சதுரன்றது ஈஸி தான். நான் ஆல்ரெடி இதே மாதிரி படம், அதனால தான் 2த்தையும் ஒன்றா வரைஞ்சிருக்குங்க. மேலே இருக்கிற மாதிரி படமே தானே கீழேயும் இருக்கு. இதில் 4 4னா இப்போ 4க்கு 4 இருந்துச்சுன்னா இதுலேயும் 4க்கு 4 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நான் படத்தை விட்டுட்டு திருப்பி வரைஞ்சு போட்டிருக்கேன். இப்போ பாருங்க 4க்கு 4 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கு. அப்போ இதில் 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுலையும் எத்தனை ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும் 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். கரெக்ட் தானே? 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். இதை தவிர்த்து நமக்கு எங்க இருக்குன்னா இங்க பாருங்க, நடுவுல தலைக்கீழா ஒரு ஸ்கொயர் திரும்பி இருக்கா இது மாதிரி. ஓகேவா? அப்போ அது உள்ள 1 2 3 4ன்னு ஒரு ஸ்கொயர், எக்ஸ்ட்ரா வெளியில ஒரு பெரிய ஸ்கொயர் 5. ஓகேங்களா? அப்போ நம்ம கிட்ட எத்தனை ஸ்கொயர் இருக்காது, அது ஒரு 5 இருக்கு. அப்போ ஆக மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு 35 சதுரங்கள். சொல்றது புரியுதுங்களா? இதே மாதிரி படம் தாங்க, மேல இருக்கிற மாதிரி படமே தான் கீழேயும் இருக்கு. அப்போ அதுல 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுல எத்தனை ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும் 30 ஸ்கொயர் ஃபார்ம் ஆகும். இந்த நடுவுல இருக்கு பாருங்க, இந்த நடுவுல இருக்கிறது வந்து ஒரு 4ஆ பிரிஞ்சது. அப்போ என்ன பண்ணுங்க, எத்தனை ரோ இருக்கு இதுல, ஒரு ரோ 2 ரோ, ஒரு காலம் 2 காலம். அதே மாதிரி தான் 1 × 1 2 × 2 மல்டிப்ளை பண்ண 4 1 5. அப்போ நடுவில் இருக்கிறதுல வந்து 5 ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ வெளியில இருக்கிறதுல 30, உள்ள இருக்கிறதுல 5னா 35 சதுரங்கள் இதுல வந்திருக்கு. போயிடலாங்களா அடுத்தது? ஓகே, அடுத்து நான் ஒரு 4 கொஸ்டின் வரைஞ்சிருக்கேன் 12. ஓகேங்களா? ஸோ இந்த 12 கேள்வி முடிச்ச உடனே நம்ம வந்து ஒரே கொஸ்டின், அது வந்து கொஞ்சம் டிப்பிக்கலா இருக்கும், வேற மாதிரி இருக்குங்க அந்த கேள்வி. அதுக்கு இதுதான் ஆன்சர், இது மாதிரி கேட்டாலே இதுதான் ஆன்சர் நான் சொல்லிடுறேன். இனிமேல் எப்போ கேட்டாலும் அதே ஆன்சரா போட்டுருங்க, அவ்வளோதான். அது எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்டாங்க. ஸோ இன்கேஸ் பிசி எக்ஸாம்லும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால தான் நான் முதல்ல சொல்றேன். ஓகேங்களா? போலாமா? ஸோ இந்த முதல் கேள்வியில பார்த்தீங்கன்னா எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு தான் கேட்டிருக்கான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்கட் கண்டுபிடிக்க கற்றுக் கொடுத்துருக்கேன். இதுல 1 2 3 4, இது வந்து 1 2 3 4, இங்க வந்து 1 2 3 4. தனித்தனியா சால்வ் பண்ணலாம். இதை மறைச்சா உங்களுக்கு இதை சால்வ் பண்ண கற்றுக் கொடுத்தல. என்ன பண்ணேன், 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. அப்போ இதுல மட்டுமே எத்தனை முக்கோணம் இருக்கும்னா 10. அப்போ இதுல ஒரு 10, இதுல ஒரு 10, 30 முக்கோணம் ஆச்சா? நமக்கு ஆப்ஷனே 30 29 அப்போ வராது. 30 இருக்கு, 31 இருக்கு, 32 இருக்கு. பார்த்தா தெரியுது வெளியில இவ்வளோ பெரிய முக்கோணம் இருக்கு. அப்போ 31 முக்கோணம் வந்துடுச்சா? அப்போ 30ம் வராது. ஓகேங்களா? இங்க பாருங்க, உள்ள ஒரு சின்ன முக்கோணம். அப்போ 32 31 வராது. முடிஞ்சிச்சா? இவ்வளோ சிம்பிளா போட்டிருக்கேன். இதுக்கு தான் நான் ஷார்ட்கட் கற்றுக் கொடுத்தது. இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கா? சரி, அடுத்தது இதுல கேட்டிருக்கிறது எத்தனை இணைகரங்கள். இணைகரம், ஓகே ஸ்பெல்லிங் தப்பு, இணைகரம் எத்தனைன்னு கேட்டிருக்கான். பேரலலோகிராம். ஸோ பேரலலோகிராம் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும்.
இதை நம்ம parallelogram. ஸோ அது எப்படி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, சின்ன parallelogram ஒண்ணா, அடுத்தது பக்கத்திலே இன்னொரு parallelogram ரெண்டா, இந்த பக்கம் அப்படியே ரிவர்ஸ்ல மூணா, இந்த பக்கம் 4 பெரிய சைஸ் parallelogram 5, இது ஒரு 6 ரிவர்ஸ்ல. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 6. ஸோ 3 இல்லை 4 இல்லை 5. அப்ப இணைகரங்கள் இப்படிதான் இருக்கும், பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கேட்டிருக்கிறது எத்தனை முக்கோணங்கள் தான். ஸோ நடுவுல இதெல்லாம் மறந்துருங்க, மேல இருக்கிறதெல்லாம் மறந்துருங்க. நடுவில் இருக்கிறது மட்டும் பாருங்க. 1 பார்ட், 2 பார்ட், 3 பார்ட், 4 பார்ட், 5 பார்ட், 6 பார்ட். 6 2 12. அப்ப நடுவில் இருக்கிறதுல ஒரு 12 முக்கோணம் வருது. 12 பிளஸ் இந்த மாதிரி இருந்தா நான் என்ன சொன்னேன், 1 2 ரெண்டையும் ஒன்னே கூட்டினா 3. அப்ப இதுல 3 முக்கோணம் ஃபார்ம் ஆகும். அப்ப இது ஒரு 3, இது ஒரு 3 6, இது ஒரு 3 9, இது ஒரு 3 12. அப்ப 12 பிளஸ் 12 24. அப்ப 18 வரல, 20 வரல, 24 இருக்கலாம், 28 இருக்கலாம். உடனே 24 மார்க் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்மள அங்கதான் வச்சிருப்பான் ட்விஸ்டே. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஃபார்ம் ஆகுதா ஒரு முக்கோணம், அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே இன்னொரு ஃபார்ம் ஆகுதா. அப்ப 20, இது ஒரு 2, இது ஒரு 2, மொத்தம் 4 ஃபார்ம் ஆச்சா? அப்ப 4. ஸோ 12 பிளஸ் 12 24, 24 பிளஸ் ஒரு 4 28 முக்கோணங்கள் ஃபார்ம் ஆகுது. 24 கிடைக்கும். குட். தி லாஸ்ட் क्वेश्चन, செவ்வகம். நம்மள அவன் கேட்டிருக்கிறது செவ்வகம் எத்தனை, ரெக்டாங்கிள், the number of rectangles அப்படி கேட்டிருக்கான். ஸோ இது 1 2 இதை சேர்த்தா 3, 4 5 இதை சேர்த்தா 6, 7 8. ஓகேவா? 8 வந்துடுச்சா? ஸோ 6 இல்ல, 7 இல்ல, 8 9. இதுக்கப்புறமும் நமக்கு எதனா ஃபார்ம் ஆகுதான்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் எதனா ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுதானா, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 முக்கோணம் வந்ததா. அடுத்தது 9வது முக்கோணம், 9வது செவ்வகம். இது லாஸ்டா பெருசா இருக்கா, பார்க்கறதுக்கு ஸ்கொயர் மாதிரி இருக்கும், ஆனா நான் வரைஞ்சிருக்கிறது அது நாங்கள் படமா கேட்கும் போது அது எப்படி இருக்கும், செவ்வகம் மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம குழம்பிடுவோம் எப்பவுமே. ஓகேங்களா? ஸோ மொத்தம் எத்தனை செவ்வகம் இருக்கு? 9 செவ்வகம் இருக்கு, 8 இல்லை. ஓகேவா? இது வரையும் படங்கள் எப்படி வந்து கவுண்ட் பண்றது, எப்படி பண்றதுன்னு புரிஞ்சுது. ஸோ லாஸ்டா ஒரே கேள்வி தான், அது எப்படி வரைஞ்சு அதுல கேள்வி எப்படி கேட்பான் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் எக்ஸாம்பிளோட. ஸோ ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாங்களா? சரி, லாஸ்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின். இதுவும் இந்த கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல சில நேரத்தில் சூட்சமமா வைக்கிறேன், நானும் கேள்வி டஃபா வைக்கிறேன்னு கேட்டு தொலைவோம். அவ்வளவுதான், ஈஸி தான். நான் எனக்கு பார்த்து வரையும் இந்த கேள்வி வந்துச்சுனாலே ஆன்சர் என்னன்னா 3. இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுனாலே ஆன்சர் என்ன 3. அது எப்படின்றத நான் சொல்லிடுறேன். Find the least number of colors to be used to fill the figure if not two adjacent areas can have the same color அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்துள்ள பக்கங்களில் ஒரே வண்ணம் வராதவாறு வண்ணம் தீட்டினால் குறைந்தது எத்தனை வண்ணங்கள் தேவை. அதாவது இது ஒரு படம், இப்போ இதுக்கு நான் கலர் அடிக்கணும். கலர் அடிச்சா இங்க நான் ஒரு கலர் யூஸ் பண்ணா இங்க வேற கலர் யூஸ் பண்ணணும், இங்க நான் வேற கலர்ஸ் யூஸ் பண்ணணும், இங்க வேற கலர், இங்க வேற கலர். அதாவது இப்போ இங்க நான் ரெட் யூஸ் பண்ணனா இந்த ரெட் எங்க யூஸ் பண்ணக்கூடாது, இந்த பக்கத்துல இருக்க இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது, நான் கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரீன் யூஸ் பண்ணிட்டேன்னா இந்த கிரீன் இங்க எங்கேயுமே வரக்கூடாது. சொல்றது புரியுதா? இந்த கிரீன் எங்கேயுமே வரக்கூடாது, வேற எதனா தான் கலர்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீ யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிக்கிற இந்த டயக்ராமுக்கு பெயிண்ட் அடிச்சுன்னா குறைந்தது உனக்கு எத்தனை வண்ணங்கள் தேவைன்னா, எனக்கு குறைந்தது 3 கலர் இருந்தா போதும். நான் அதை அந்த அவன் சொன்ன கண்டிஷன், அதாவது அடுத்துள்ள பக்கங்களில் ஒரே நிறம் வராதவாறு என்னால் என்ன பண்ண முடியும், அடிக்க முடியும். எத்தனை கலர்? குறைந்தது 2 கலர். இப்போ நான் ரெட் கிரீன் தான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் கிரீன் தான் நான் யூஸ் பண்றேன், 2 கலர், குறைந்தது 2 கலர் தானா, ரெட் கிரீன் யூஸ் பண்ணனா இப்போ இது உள்ள ரெட் அடிச்சிட்டேன்னா இது பக்கத்துல கிரீன் தான் என்னால் அடிச்சிருக்க முடியும். ஆனா அதற்கு வெளியில கண்டிப்பா நான் ரெட் தான் அடிப்பேன். கரெக்டா? ரெட் அடிச்சா ரெட் பக்கத்துல வந்துச்சா ஏரியால, அப்ப ரெட் வரக்கூடாது. அப்ப 2 கலர் கிடையாது, 2 கலர் கிடையாது. சொல்றது புரியுதா? 2 கலர் கிடையாது, 3 கலர், குறைந்தது 3 கலராவது எடுத்துக்கணும். இன்னும் பாருங்க, நான் ரெட் கிரீன் ப்ளூ எடுத்துக்கிறேன். இப்போ இங்க ரெட் அடிச்சுட்டேன்னா வெளியில இருக்க ஏரியால இதுல கிரீன் அடிச்சுட்டு இருப்பேன் சுத்தி. ஓகேவா? சுத்தினா இது பார்ட் பெரியலங்க, ஒரே ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கு. அப்ப கிரீன் அடிச்சுட்டு இருப்பேன். இந்த வெளியில இருக்கிறதுல மறுபடியும் நான் ரெட் ப்ளூ, ரெட் ப்ளூ, ரெட் ப்ளூ. இப்ப ரெட் பக்கத்துல ப்ளூ தானே வந்திருக்கு 2 பக்கமும். அதே மாதிரி ரெட் பக்கத்துல 2 பக்கமும் ப்ளூ, ரெட் பக்கத்துல 2 பக்கமும் ப்ளூ. அப்ப விட்டு விட்டு வந்துச்சு, கிரீனும் வரல. இப்ப திருப்பி இது வெளியில வரேன். இந்த வெளியில வர்றதுல நான் எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ரெட் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளூ யூஸ் பண்ணக்கூடாது. குறைந்தது 3 கலர் தான் நம்ம கிட்ட இருக்கிறது, ரெட் கிரீன் ப்ளூ தான். அப்ப ரெட் ப்ளூ இங்க யூஸ் பண்ணிட்டதுனால வெளியில அகைன் எதை யூஸ் பண்றேன், கிரீன்.
ஏன்னா இது ஒரே ஏரியாவாக இருக்குது, பிரியல, எதுவுமே பிரியல. அப்போ க்ரீனை இங்கே யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் வெளியில் வரேன்னா மறுபடியும் எந்த கலர் யூஸ் பண்ணணும்? இதே ரெட்டு ப்ளூ எடுத்துக்கலாம். ரெட்டு ப்ளூ, ரெட்டு ப்ளூ, ரெட்டு ப்ளூ பிரிஞ்சிருக்குல்ல, அதனால அதை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ குறைந்தது 3 கலர்லேயே அவன் சொன்ன கண்டிஷனை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னா, அதாவது ஒரே வண்ணங்கள் வராத மாதிரி என்ன பண்ணிட்டேன், அடிச்சு முடிச்சிட்டேன். அப்போ ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் என்ன ஆன்சர்? 3 தான் ஆன்சர். இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ கேள்வி கேட்டாலே 3 தான் ஆன்சர். முடிஞ்சிச்சா? இப்போ கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு 2 டாபிக் பார்த்துருக்கோம். ஒன்று வார்த்தை உருவாக்கம், இன்னொன்று கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், படங்களை எண்ணுதல். ஸோ எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலில். மேலும் உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, சால்வ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறமும் நிறைய வீடியோஸ் பார்க்க போறீங்க. சைக்காலஜியில் நல்ல மார்க் எடுக்கணுங்க, நம்ம அதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். ஸோ நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.